டிஆர் பாலு அவர்கள் மீது டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்கேன். டிஆர் பாலு அவர்கள் கோர்ட்டுக்கு வரக்கூடிய கார் யார் பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா கிங்ஸ் கெமிக்கல் பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அவரே கோர்ட்டில் போன கிராஸ் எக்ஸாமினேஷனில் சொல்கிறாரு, எனக்கும் சாராய ஆலைக்கும் தொடர்பே இல்லைன்னு. ஆனால் சைதாப்பேட்டையில் 2 முறை டிஆர் பாலு கோர்ட்டுக்கு வந்த அந்த கார் எந்த கம்பெனி பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா சாராய ஆலை பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதான் இந்த கிராஸ் எக்ஸாமினேஷனில் கேட்கலான்னு பார்த்தா எஸ்கேப் ஓடிட்டார், வரல, அடுத்ததுக்கு அவர் வருவார். ஆனால் டிஆர் பாலு அவர்கள் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. கோர்ட்டில் அவங்க லாயர் சொன்ன கருத்து உடம்பு சரியில்லை. ஆனால் டிஆர் பாலு அவர்களை விமான நிலையத்தில் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தேன். 2:30 மணிக்கு விமான நிலையத்துக்கு வந்தார், சிரிச்சிட்டு போயிட்டு இருந்தார். உடம்பு சரியில்லாத மாதிரி எனக்கு தெரியல. அப்புறம் அடுத்த நாள் காலையில் பேப்பரை பார்த்தேன், டிஆர் பாலு அவர்கள் கோர்ட்டு நடக்கும் பொழுது சென்னையில் எங்கேயோ போராட்டம் பண்ணிட்டு இருந்தாருன்னு ஃபோட்டோ வேற போட்டிருந்தீங்க. எஸ்ஐஆரை எதிர்த்து டிஆர் பாலு ஃபோட்டோ போட்டாருன்னு. அதனால் அடுத்த முறை நான் ஜட்ஜு முன்னாடி கேட்கலான்னு இருக்கேன், ஐயா உங்களை ஏமாற்றிட்டாங்கன்னு, உடம்பு சரியில்லைன்னு. பேப்பரை பாருங்கள், போராட்டம் பண்ணுறாரு. அன்றைக்கி ஃப்ளைட்டை பாருங்கள், நானே 2 மணிக்கு அவர் ஏர்போர்ட்டில் பார்த்தேன், டெல்லிக்கு ஏதோ ஃப்ளைட் ஏறிட்டு இருந்தாருன்னு. அதனால் டிஆர் பாலு அவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு குறுக்கு விசாரணை நான் செய்வதற்கு நீதிபதி அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அதனால் நிச்சயமாக அடுத்த விசாரணை டேட்டுக்கு வருவாருன்னு நான் நம்புகிறோம். அன்னைக்கு அவரிடம் கேள்விகள் கேட்பதற்கு நான் தயாராக இருக்கேன், கேள்விகள் வச்சுருக்கேன். கேட்ட பிறகு பத்திரிகை நண்பர்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் என்ன கேள்விகள் கேட்டோம்னு. அவர் என்ன பதில் சொன்னாருன்னு உங்களுக்கு தெரியத்தான் போகுது.